அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து எப்படி ரெனியூல் பண்ணுறது, பேமெண்ட் வந்து எப்படி வந்து பண்ணுறது. ஸோ நிறையா நண்பர்கள் வந்து ஐடி எப்படி ரெனியூ பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரெனியூ பண்ணுறதுக்கு சென்ட் பண்ணுற ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்மில் வந்து சென்ட் பண்ணியிருப்பீங்க. நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்டு அப்படின்னு வந்து வந்திருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆகி மறுபடியும் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து ரிட்டன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜிபே, ஃபோன்பேயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வந்திருக்கும். 2 அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 வந்து பார்த்திங்கன்னா சிட்டியன் யூனியன் பேங்க் அப்படிங்கிறது 2 அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் 2 அக்கௌண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டு வந்து அமௌண்ட் ரிட்டன் ஆகிருந்தது, ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபெயிலியர்டு அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா. ஸோ ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டு அப்படின்னு ரிசீவிங் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிருக்கும். ஸோ எப்படி வந்து ஐடி வந்து நம்ம வந்து ரெனியூ பண்ணுறது, பேமெண்ட் எப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எப்படி ரெனியூ பண்ணுறதுன்னு நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஐடி ரெனியூ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகேங்களா. ராயலோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரெனியூ, ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருங்க. ஒரு அப்டேட்டோட ஸோ யூஸ்ஃபுல்லான அப்டேட் எதுவுமே அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்களோட ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஐடி எப்படி ரெனியூல் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து சென்ட் ஆகலை, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கல. ஏன்னா இதுக்கு அவங்க வந்து ஒரு அப்டேட்டு கூட ப்ராப்பராக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கம்பெனி வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்களா இல்லை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களான்னு என்னன்னே தெரியலை. ஸோ ரன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணால் அவங்க வந்து எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். இவங்க எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களா க்ளோஸ் பண்ணாமல் நம்மளாவே ஏதாவது பண்ணி ஒரு அப்டேட்டோட கொடுக்காம தானாக அவங்களா வெளியே போகட்டுமா அப்படின்னு வந்து யூசர்ஸ் வந்து நினைக்கிறாங்களா என்னான்னு வந்து தெரியல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் வந்து ஐடி வந்து நான் வந்து ரெனியூ பண்ணுறேன். யாரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து ரெனியூ பண்ணியே ஆகணும் அப்படி வந்து நான் வந்து சொல்ல கிடையாது. ஜஸ்ட் ராயலோவில் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து ஒரு யூஸராக தான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வாங்க ஐடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ரெனியூல் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிமைனிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் தான் ஷோ ஆகுது. ஸோ என்னோடய அவைலபிள் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி தான் வந்து எண்டு டேட்டு. ஸோ ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஒரே ஒரு நாள் தான். இன்றைக்கி நான் வந்து ரெனியூ பண்ணல அப்படின்னா ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடி வந்து வாஷ் அவுட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாஷ் அவுட்டு இன்ஆக்டிவ் தான் ஐடி வந்து ஆகணும். ஓகேங்களா. இப்போ ஐடி வந்து ஆக்டிவில் இருக்குது. இப்போ 120 டேஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஐடி வந்து லாகின் ஆகணும். உள்ளே போய் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவில் இருக்குது, ஸோ ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கம்பெனியிலேருந்து கொடுக்கணும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து வாஷ் அவுட் ஆயிரும், டெர்மினேட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இது எந்த விதத்தில் இவங்க இந்த எந்த அர்த்தத்தில் வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணினது ஸோ எந்த ஒரு வெப் டெவலப்பர் பண்ணி கொடுத்தாரோ தெரியல. ஐடி வந்து ரெனியூ பண்ணலாம், அந்த ஐடி வந்து டெலீட் ஆயிரும், ஸோ எதுவுமே இருக்காது, வாஷ் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து எந்த வெப் டெவலப்பர் வந்து பண்ணி கொடுத்தாரோ தெரியல. ஸோ இப்போ நம்ம 120 நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஐடி வந்து இன்ஆக்டிவில் இருக்கணும். ஸோ நம்மளால் ஒர்க் பண்ண ஐடி எல்லாமே லாகின் பண்ணணும். நம்மளால் ஒர்க் மட்டும்தான் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கணும். ஸோ அப்படி தான் வந்து ஐடி வந்து இருக்கணும். ஐடி வந்து டோட்டலாகவே வாஷ் அவுட் ஆயிரும் அப்படின்னா இது என்ன எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. அவங்க வாஷ் அவுட் ஆகிறவங்க வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சளவு ஐடி வந்து இன்ஆக்டிவில் இருக்கணும். ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் நம்ம அமௌண்ட்டு பே பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ பெரும்பாலும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்பெனி சைடிலிருந்து சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன். இவங்க பார்த்திங்கன்னா இப்படி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க 600 ரூபா பேக்கேஜ் இல்லையே ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. 600 ரூபா பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ நீ அப்கிரேடு பண்ணுற ஆப்ஷனில் போயிருந்தீங்க அப்படின்னா 1500 ரூபா பிளானு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா 9000 இந்த பிளான் தான் இருக்கும். 600 ரூபா பிளான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளில் வந்து இருக்காது அப்கிரேட் பண்ணுறதுக்கு.
ஸோ அந்த பிளான் பேசிக் பிளானுங்கிறனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஸோ ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பேமெண்ட் பண்ணுற மெத்தடும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபேயில் பண்ணாலும் சரி, பேடிஎம்மில் பண்ணாலும் சரி, ஃபோன்பேயில் பண்ணாலும் சரி ஃபெயிலியர்னு தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். பட் சென்ட் ஆகிற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ எனக்கு சென்ட் ஆகலை, அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா. நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த மெத்தடில் பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ சிட்டி யூனியன் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஐஓபி யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கோட ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க்கோட ஆப்பு இல்லை அப்படின்னா அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ நண்பர்களே சாரி, ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. நம்மளோட பேங்க் மொபைல் பேங்கிங் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ பிளாக் ஸ்க்ரீனில் வந்து வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் மெசேஜில் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல் பேங்கிங் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்பிஎஃப்ஸு, நெஃப்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபண்டு பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கூட நிறையா இருக்கும். அமௌண்ட்டு எப்படி நீங்கள் ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து ஸோ உங்களோட ஆப்லேயும் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஐஎம்பிஎஸ் மெத்தடு, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமௌண்ட் வந்து இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆயிரும். ஓகேங்களா. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. அதுவும் நான் வந்து முக்கியமாக சொல்லிடுறேன். நீங்கள் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. அதை வந்து ஷேர் பண்ணணும். அதில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷேருங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேமெண்ட் மெத்தடு. எனக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த ஆப்ஷனில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட மொபைல் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா பேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க. இப்போ நான் ஐடி வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ரெனியூவல் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட சேனலில் வர வீடியோக்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ரைட் சைடு உங்களோட ஆப்பை வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்கிற ராயலோ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கிரேட் மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பா யாரும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா பிளான் வந்து ஜஸ்ட்டு பேசிக் பிளான் ஒரு 1500 மட்டும் ஐடியா ரெனியூல் பண்ணி வச்சுக்கோங்க. 3000 9000 பேக்கேஜ் வந்து 3000 9000 பேக்கேஜ் வந்து யாரும் வந்து எடுக்க வேணாம். ஸோ என்னோடய சஜஷன் வந்து யாரும் வந்து எடுக்க வேணாம். பேசிக் பிளான் 1500 மட்டும் உங்களோட ஐடியா வந்து ரெனியூ பண்ணிடுங்க. 600 பிளான் வந்து இதில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிளான் தான் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 1500 பிளானில் தான் வந்து ரெனியூல் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த இடத்துல வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. 180 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் வந்து வேலிடிட்டி 6 மாதம் வந்து வேலிடிட்டி. நான் 10 நபர்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இகாம் ப்ரொமோஸ் பேக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் டைரக்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸ் எனி ப்ரொமோஷனல் பேக் வந்து நீங்கள் வந்து எகைன் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 6 மந்த் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விடல அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரெனியூல் பண்ணுறோம். இந்த ரெனியூல் பண்ணுறதுக்கு நீங்கள் 10 மெம்பர்ஸ் வந்து டேரெக்டில் வந்து கொடுக்கணும். இல்லை அப்படியா நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு ஐடியா வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். என்னால் கொடுக்க முடியும் 10 மெம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, ப்ரொமோஷனல் பேக் வந்து அந்த பேக்கில் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரீட் பண்ணி பார்த்துங்க. வித்தின் எவ்ரி 180 டேஸ் வந்து தட் இஸ் வித்தின் 6 மந்த்து 10 நம்பர் ஆஃப் இகாம் ப்ரொமோஷனல் பேக் சுட் பி சாலிடு டைரக்ட்லி. யூசர்ஸ் who fail to so can self purchase any promotional pack, classic or smart or elite. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இன் 6 மந்த் அண்ட் கண்டினியூ டு ரிசீவ் டெய்லி ப்ரொமோஷனல் போனஸ் வித்தவுட் இன்ட்ரப்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டில் வந்து இகாம் ப்ரமோஷன் பேக்கில் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். கிளாசிக்கு, ஸ்மார்ட்டு, எலைட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு வந்து கொடுக்கல. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. ப்ரமோஷனல் போனஸ் லிமிட்டு வந்து பெர் டே வந்து 500 தான் உங்களுக்கு வந்து லிமிட்டு. ஸோ இதோட டீம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வரும், செல்ஃப் பர்ச்சேஸ் போனஸ் வந்து 20 தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 20 கிடைக்கும். டீம் இன்கம் வந்து 50 பைசா வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ பார்த்துட்டு ரெனியூல் பண்ணுங்கள். பை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த 2 பேங்க்கில் ஐடிஎஃப்சி, சிட்டி யூனியனு நீங்கள் எந்த பேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஐடிஎஃப்சிக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபில் ஆகிரும். ஓகேவா? ஐடிஎஃப்சி, ராயல் இன்ஃபோ மார்க்கெட்டிங், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருவாங்க. பிரான்ச் வந்து டி நகர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் வந்து பர்ச்சேஸ் கிளாசிக் இகாமர்ஸ் ப்ரமோஷனல் பேக்கு அமௌண்ட்டு பிளான் அமௌண்ட்டு வந்து 1500 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா 1500 பிளானுக்கு 3000 பிளான் வந்து சூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்புறம் வந்து ஐடி வந்து ரினியூவல் வந்து பண்ண மாட்டாங்க. இது பண்ணிவிட்டு பெய்டு டேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல என்றைக்கு வந்து பெய்டு டேட்டு கொடுத்தீங்க, நான் வந்து 13 அந்த டேட்னாங்களா 13 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி ப்ளஸ் யூடிஆர் இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங்கில் பண்ணாலும் ட்ரான்சாக்ஷன் நம்ம ஐடி வந்து கொடுப்பாங்க. அதை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் போய்ட்டு ப்ரூஃபை வந்து பேமெண்ட் ப்ரூஃபை வந்து அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடியை வந்து ஃபில் பண்ணிடுங்க. நான் வந்து ஐடி வந்து ஹைட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கரெக்டானு செக் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோ கிட்ட வந்து அட்டாச் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளீஸ் கான்டாக்ட் ராயலோ அட்மின் டு ஆக்டிவேட் யுவர் அப்கிரேடு அக்கௌண்ட் அப்படின்னு வந்து வருதுங்களா? ஸோ ஓகே, அவ்வளோதான் உங்களோட ஐடியை வந்து ஸோ அப்கிரேடு பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே வந்து கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வந்து டாஸ்பாடுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? உங்களோட டாஸ்பாடில் இருக்கிற வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனி வர்ற அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து தனியாக வந்து நியூ போனஸ் அமௌண்ட் வந்து ரெக்வெஸ்ட் அந்த ஆப்ஷனில் வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓல்டு வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து செப்பரேட்டாக வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன கான்செப்ட் 800, 1500, 2000 ஸோ இந்த கான்செப்ட் படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வரிசைப்படி வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 500 வந்து சொல்லியிருந்தாங்க. 500 நியூ பிளான் இப்போ அப்கிரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? 500 இருந்தாலே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். அப்கிரேட் பண்ணாத நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அப்கிரேட் பண்ணுறது உங்களோட ஓன் வந்து ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? நான் வந்து யாரையும் வந்து புஷ் பண்ண கிடையாது. எல்லோரும் நிறைய பேர் வந்து நண்பர்கள் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. வாட்ஸ்அப் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுறீங்க. அந்த என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். உங்களோட டவுட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் கால் பண்ணுற வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நான் வந்து கால் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஸோ பிக் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைப் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் கூட போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு அப்டேட்டில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். வீடியோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.